கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்காரங்க கஷ்டத்தை மட்டும்தான் வாழ்க்கைன்னு இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு வரீங்க. என்ன செஞ்சாலும் கஷ்டம், வீட்லேயும் கஷ்டம், வேலைக்கு போன இடத்துலையும் கஷ்டம். கஷ்டம் மட்டும்தான் வாழ்க்கையாக, அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறத அடுத்தவங்களுக்காவது கொடுப்போம், நம்மக்கிட்ட இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற மனசு உள்ளவங்க தான் கடகராசிக்காரங்க. இந்த கடகராசிக்காரருக்கு சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதாவது மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். இதனால் கடக ராசிக்காரர்களுக்கு 2025 ஆண்டு நடக்க இருக்கும் சனி பெயர்ச்சியால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம். கடகராசிக்காரங்க 2.5 வருஷமா அஷ்டம சனினால படாத பாடு, படக்கூடாத கஷ்டம், நினைக்க முடியாத அளவிற்கு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கை ஜொலிக்க போகிறது. நீங்கள் தொட்டது எல்லாமே பொன்னாக இருக்கிறது. முக்கியமாக கடக ராசி அன்பர்களே, ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். கடக ராசி அன்பர்களுக்கு 9வது இடத்தில் சனி, அதாவது பாக்கிய சனி உண்டாக இருக்கிறது. பாக்கிய சனி உண்டாகும் பொழுது உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. மார்ச் 29 பிறகு உங்கள் வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது. கடகராசி அன்பர்களை, சந்திரன் ஆட்சி பெற்றதால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். மனதளவில் நீங்கள் எதையாவது நினச்சிக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அது எல்லாம் எதையுமே நினைக்க வேண்டாம். இன்னும் அதாவது என்ன குழப்பம் அப்படின்னா, 2.5 வருஷத்துக்கு எவ்வளவு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பார்க்கணுமோ, பிரச்சனைகளையும் சந்திக்கணுமோ அத்தனையும் பார்த்து விட்டாச்சு. மறுபடியும் சனி பெயர்ச்சி, மறுபடியும் நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு குழப்பம், ஒரு பயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களுக்கு, அதாவது பாக்கிய சனி தான் உண்டாக இருக்கிறது. இப்படி பாக்கிய சனியால் உங்களுக்கு பல நன்மைகள், 97% நன்மைகள் மட்டுமே கடகராசி என்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. முக்கியமாக மனசில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, வயிற்றில் ஏதாவது பிரச்சனைகள் கூட உண்டாக இருக்கிறது. அதில் மற்றும் வயிறு சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் முக்கியமாக கடகராசி அன்பர்களே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் எளிதாக வெளிவர முடியும். முக்கியமாக 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். ராகு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் ராகு வருவதால் வாகன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாகனத்தில் செல்லும் போதும் சரி, எதிரே வரும் வாகனத்தில் மீதும் கொஞ்சம் சற்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். கடகராசி அன்பர்களே, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, உங்களுடைய பணிபுரியும் வேற்று மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் ஒன்று கிடைக்க போகிறது. முக்கியமாக வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களாகவே வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று வெளிநாட்டு வேலைக்காக முயற்சித்து கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாட்டு வேலையானது கிடைக்க போகிறது. மிக பெரிய அளவில் பொறுப்புகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த நேரத்தில் சேர இருக்கிறது. முக்கியமாக அரசு வேலை பார்க்கும், அரசு துறையில் இருக்கும் கடகராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாகவே பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு இருந்த உங்களுக்கு இந்த நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்கப் போகிறது. அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படும். அதனால் பெரும் ஆதாயம், மக்கள் செல்வாக்கு, கௌரவம் அனைத்துமே உங்களுக்கு உண்டாக இருக்கிறது. உங்களை நம்பி பெரிய அளவில் மக்கள் கூட்டம் உங்கள் பின்னால் இந்த நேரத்தில் வர இருக்கிறது. அந்த அளவுக்கு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. சினிமா துறை, அரசியல்வாதிகள், தொழில்துறையினர், விஞ்ஞானிகள், பேராசிரியர்களுக்கு அங்கீகாரமும் இந்த நேரத்தில் விருதுகளும் கிடைக்கும் வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது.
கடக ராசியினருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வாய்ப்பு. நீண்ட நாட்களாகவே அரசு தேர்வுகள் எழுதி கொண்டு இருக்கும் கடகராசி அன்பர்களை உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கப் போகிறது. இராணுவம், கடற்படை, கப்பல் படையில் இருப்பவர்கள் நல்ல பொறுப்பிற்கு வரும் வாய்ப்பு இந்த நேரத்தில் இருக்கிறது. முக்கியமாக தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பணிபுரியும் இடத்தில் இருப்பவங்களோ அவங்களுடன் பேசும் பொழுது வார்த்தைகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருப்பது நன்மை. தேவையில்லாத வார்த்தை எதுவுமே பேச்சுவார்த்தை வைத்துக்கவே வேண்டாம். கோவப்படுவது, திட்டுவது, சபிப்பது கூட எதுவுமே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருந்துருங்க. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமையா அமைதியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசுக்கும் அது நல்லது, உடம்புக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் நல்லது. அதனால எந்த ஒரு தேவையில்லாத பேச்சுவார்த்தையும் வேண்டவே வேண்டாம். உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மிக 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 எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத பல பிரச்சனைகளை உண்டாக்கும் வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கிறது. உங்களுடைய உடல்நிலையில் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஏற்படும். அவை அனைத்தையும் அப்பப்பைக்கு பார்த்து சரி செய்து கொள்வது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை தவிர அனைத்தும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தர இருக்கிறது. முக்கியமாக எல்லா விஷயத்திலும் பண ரீதியாக, தொழில் ரீதியாக, தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாமே அடுத்தடுத்து நன்மைகள் மட்டுமே தான் உண்டாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே நீங்கள் சற்று கவனித்து கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களே, 9இல் சனி இருப்பதால் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டோ என்று கொட்ட இருக்கிறது. வாகனம் வாங்குவது, வண்டி வாங்குவது, சொந்தமாக இடம் வாங்குவது, வீடு வாங்குவது என்ற யோகம் அனைத்தும் உங்களுக்கு வந்து இருக்கிறது. அதனால் விலை உயர்ந்த இருசக்கர வாகனம், கார் வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. கண்டிப்பா வாங்கிடுவீங்க. 2025 ஆரம்பிக்கிற சனி பயிற்சி 2027 ஜூன் வரைக்கும் இருக்கு. அதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் சாதிக்கணுமோ எல்லாத்தையும் நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு விடாமுயற்சியாக செயல்களில் நீங்க இருக்க போறீங்க. கடகராசிக்காரங்க பொதுவாகவே எப்படிப்பட்டவங்கன்னா மனசுல ரொம்ப இரக்க குணம் இருக்கும். அடுத்தவங்களை பார்த்து ஏதாவது கஷ்டம் அப்படின்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு போய் உதவியை செய்வாங்க. இப்போ சொந்த பந்தத்தோட சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, சண்டை அப்படின்னு வந்துருச்சுனாலும் சரி, அந்த சண்டையை மனசுல கூட வச்சுக்க மாட்டாங்க. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தானாவே போய் இறங்கி பேசுவாங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையான மனசுக்காரங்க. அப்படிப்பட்டவங்க ஒருத்தங்க இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம இருக்கும். அப்படிப்பட்ட மனசு உள்ளவங்க தான் கடகராசிக்காரங்க. ஆனா கடகராசிக்காரங்க வாழ்க்கையில என்னன்னு பார்த்தீங்கன்னா பணமே இல்லாம பல கஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அதாவது பெத்தவங்க மேல பாசமே இருக்காது. அதுக்கு காரணம் என்ன? அந்த பெத்தவங்களும் அந்த கடகராசிக்காரங்க மேல பாசமே இல்லாம இருந்திருப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே பாசமே இல்லாம வளர்ந்து வந்த கடகராசிக்காரங்களுக்கு, அதாவது கடகராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா பாசத்துக்காண்டி ஏங்கினவங்க தான் கடகராசிக்காரங்க. அப்படி அந்த பாசம் கிடைக்காத போது உங்ககிட்ட மொத்த பாசத்தையும் காட்டுவாங்க. அதாவது யாருக்கு கடகராசிக்காரங்க மனைவியாக வந்தாலும் சரி, கணவனாக வந்தாலும் சரி, நீங்க கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லலாம். பாசமே கிடைக்காம பாசத்துக்காண்டி அலைஞ்சவங்க கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்டவங்க வாழ்க்கை துணையா வந்துட்டா பாசத்தை தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம். அவங்க மொத்த பாசத்தையும் உங்க மேலதான் காட்டுவாங்க. தாய் குணம் நிறைஞ்சு உள்ளவங்க, அவ்வளவு அக்கறையா பார்த்துப்பாங்க. குடும்பத்தை நடத்துவாங்க அவ்வளவு நல்லபடியா. பணத்தை எப்படியெல்லாம் சேமிக்கணுமோ அந்தந்த வழியில சேமிச்சு குடும்பத்தை நல்லபடியா நடத்துவாங்க. ஆனா ரோசத்துல கூடுனவங்க, தன்னை யாராவது ஒண்ணு ஏதாவது சொல்லிட்டா போதும் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரோசக்காரங்க தான் கடகராசிக்காரங்க. அப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு நடக்க இருக்கின்ற சனி பெயர்ச்சி மிக பெரிய அளவில் நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க இருக்கிறது. அதாவது உங்களை பத்தி உங்க சொந்த பந்தமே தேவையில்லாத வார்த்தைகள் பேசியிருப்பாங்க. இவெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஆக மாட்டான், இவெல்லாம் வாழ்க்கையில முன்னேறவே மாட்டான் அப்படின்னு சொன்னவங்க மத்தியில எப்படியாவது முன்னேறி வாழ்க்கையில பெரிய ஆளா வந்துடணும் அப்படின்னு பல முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. காசு இருக்கோ இல்லையோ, மதிப்பு வேணும், ஒரு மரியாதை இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
தனக்கு எங்க மரியாதை இருக்கோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் போவாங்க. மரியாதை இல்லாத இடத்துக்கு போகவே மாட்டாங்க. ஒருத்தங்களை மட்டும் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடகராசிக்காரங்க வைராகியத்தோட வாழ்ந்துட்டு வர்றவங்க. கடகராசி அன்பர்களை, இந்த நடக்க இருக்கின்ற 2025 29ஆம் தேதி நடக்க இருக்கின்ற மார்ச் மாதத்தில் சனிப்பெயர்ச்சியை பற்றி நினைத்து எந்த ஒரு கவலையும் நீங்கள் படவே வேண்டாம். ஏன்னா 2024 வரைக்கும் நடந்தது அஷ்டம சனி. அதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. அதே பிரச்சனை மறுபடியும் நடக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு குழப்பத்தோடு இருக்கிற உங்களுக்கு அந்த பிரச்சனை திருப்பி ஒருபோதும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு இப்போ பாக்கிய சனி உண்டாக இருக்கிறது. இது உங்களுக்கு நன்மைகளை மட்டும், அதிர்ஷ்டத்தை மட்டுமே, நன்மைகளை மட்டும் அள்ளி குவிக்க போகிறது. அதனால் எதையுமே மனசில் போட்டு குழப்பிக்காம நிம்மதியாக இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய உடல் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.